ரீசண்டாக சென்னை குரோம்பேட்டில் இருக்கும் குட்டி சுவாமிமலை என்று அழைக்கப்படும் குமரன் குன்றம் முருகர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். எதற்காக இந்த கோவிலை குட்டி சுவாமிமலை என்று அழைக்கிறார்கள் என்றால், எப்படி முருகரின் அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடான சுவாமிமலையில் அடிவாரத்தில் விநாயகரை தரிசித்த பிறகு சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்பாளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முருகரை தரிசிக்க செல்வோமோ, அதே போல்தான் இந்த குமரன் குன்றம் திருக்கோவிலும் அமைக்கப்பட்டுள்ளது. அடிவாரத்தில் விநாயகரை தரிசித்த பின்பு ஒரு 50 படிகள் ஏறி சென்றால் மலைப்பாதையில் சுந்தரேஸ்வரருக்கும் மீனாட்சி அம்பாளுக்கும் தனி கோவில் இங்கு உள்ளது. இங்கு நடராஜர் இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கியபடி நமக்கு காட்சி தருகிறார். இது இந்த கோவிலின் தனி சிறப்பே என்று சொல்லப்படுகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியில் விஜயம் செய்த காஞ்சி மகா பெரியவர் இந்த குன்றினை கண்டு எதிர்காலத்தில் இங்கு ஒரு முருகர் கோவில் அமையும் என்றும், இந்த திருத்தலம் மக்களின் குறைகளை தீர்க்கும் புண்ணிய தலமாகவும் விளங்கும் என்றாராம். அவர் சொன்னபடியே இந்த குன்றினை சீர்படுத்திய போது இந்த ஊர் மக்களுக்கு ஒரு வேல் கிடைத்ததாம். பின்பு மக்களின் முயற்சிகளாலும் உதவிகளாலும் இங்கு சுவாமிநாத சுவாமி பிரதிஷ்டை செய்யப்பட்டார். சில வருடங்கள் கழித்தே மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கான கோவிலும் மற்றும் பல தெய்வங்களுக்கான சன்னதியும் இங்கு உருவாகின. இங்குள்ள முருகர் வடக்கு திசை நோக்கியிருப்பதால் இவரை தொடர்ந்து வழிபட்டு வர வீட்டில் சுப நிகழ்ச்சிகளும் ஐஸ்வர்யங்களும் உண்டாகும் என்று நம்பப்படுகிறது. காஞ்சி மகா பெரியவர் சொன்னபடியே இங்குள்ள முருகர் நமது குறைகளை முழுவதுமாக தீர்த்து வைக்கிறார் என்று இங்கு வந்து வழிபட்ட பயன்பெற்ற பக்தர்கள் கூறுகின்றனர். பெரும்பாலான முருகர் கோவில்கள் குன்றுகளிலும் மலைகளிலும் மேல்தான் இருக்கும். அதன் அடி தத்துவமே முருகரை வழிபடுவதற்காக நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே நம் வாழ்வில் படிப்படியாக அடுத்த கட்டத்திற்கு உயர்வதற்கான ஒரு வழி என்பதே ஆகும். சும்மாவா சொன்னாங்க, ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகமே என்று. வாய்ப்பு கிடைத்தால் நீங்களும் இங்குள்ள முருகரை தரிசித்து வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை அடைய எங்களது வாழ்த்துக்களும் வேண்டுதல்களும். அடுத்த பதிவில் உலகின் மிக உயரமான நடராஜர் சிலை அமைந்துள்ள கோவிலை பற்றி தெரிந்து கொள்வோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.